மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை உருவாகுவதற்கு என்ன காரணம்? இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, எண்ணெய் வளங்களை தம்பசப்படுத்துகின்ற ஒரு அவா. அமெரிக்காவுக்கு எண்ணெய் வளங்கள் அந்தளவாக இல்லை. இருக்கிறது, வளங்கள், கனிய வளங்கள் உண்டு. ஆனால் எண்ணெய் வளம் உள்ள நாடுகளை கண்டால் ஏதோ ஒரு வகையிலே அவர்களை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா இருக்கிறது. அது பல இடங்களில் கண்டுவிட்டோம். அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், வெனிசுலா நாட்டை கையகப்படுத்திய தன்மை. வெனிசுலா நாட்டிலும் கனிய வளங்கள் உண்டு, கியூபா நாட்டிலும் இருக்கின்றது. இப்படியாக பல நாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த நாடுகளிலே அவர்கள் அமெரிக்க எதிர்ப்பு சக்தி அங்கே வலுத்தோன்றி அங்கே வலுப்பெற்று வருவதாக கூறிக்கொண்டு அந்த நாடுகளை கையகப்படுத்துவதற்கான ஒரு காரணத்தை அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். ஆனால் அதுவல்ல காரணம். எண்ணெய் வளத்தை எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் இருக்கின்றனவோ அந்த எண்ணெய் வளங்களை எல்லாம் தம்பசப்படுத்துகின்ற தன்மையும் அதனூடாக உலக நாடுகளை ஆக்கிரமிக்கின்ற அல்லது அவர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மையைத்தான் இதில் முக்கிய காரணமாக கருதுகிறேன். 2வது காரணம் அதிகார போட்டி. அணு ஆயுதங்கள் மற்றும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் எந்த நாட்டிடம் உள்ளதோ அல்லது அப்படி இருக்குமாக சந்தேகப்படும் பட்சத்திலே அந்த நாட்டையும் விட நாங்கள் கூடுதலான ஆயுதங்களை கொண்டவர்கள் என்று காண்பிக்கின்ற ஒரு தன்மையும் 2வது காரணமாக குறிப்பிடலாம். இந்த 2 காரணங்கள் தான் முக்கியமான காரணங்களாக அமைகின்றது. ஒரு நாட்டை கையகப்படுத்தும் பொழுது ஏனைய உலக நாடுகள் பார்த்து இவர் இன்னும் ஒரு பலசாலி என்று காண்பிப்பதற்கு ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது அல்லது ஒரு நாட்டை ஏதொரு வகையிலே ஆக்கிரமிப்பது இந்த காலத்திலே ஒரு கைவந்த கலையாக மாறிவிட்டது. ஆனால் கையகப்படுத்துவதனால் நான் சொல்லுகிறேன், ஒரு சமூக நீதி இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. ஒருவரை அனாவசியமாக கட்டுப்படுத்துவதனால் அந்த நாட்டை உண்மையாக கட்டுப்படுத்த முடியாது, கையகப்படுத்த முடியாது. என்ன நடக்கும் என்றால் பேக் ஃபயரிங் சொல்வார்கள். அதாவது ஒருவனை எந்த அளவுக்கு நசுக்கின்றோமோ அந்த இடத்தில்தான் புதிய சாதனைகள் பிறக்கும் என்று சொல்வார்கள். புதிய சாதனைகளும் யாருமே எதிர்பார்க்காத புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகும் என்று சொல்வார்கள். இது நாங்கள் இலங்கையில் உள்ளூர் போரிலையும் கண்டிருக்கின்றோம். நாங்கள் உள்ளூர் போரையும் தாண்டி வந்திருக்கிறோம். எனவே சில இடங்களில் நசுக்கப்படும் பொழுது அதற்குள் இருக்கின்ற பூகம்பம் என்ன என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பூகம்பம் வெடிக்க தொடங்கும் பொழுது பல சாதனைகளும் பல கண்டுபிடிப்புகளும் பல சக்திகளும் பல பலசாலிகளும் உருவாகுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த பலசாலியை உருவாக்கிய பெருமை இத்தகைய ஒரு அநியாயமான ஆக்கிரமிப்பால் ஏற்பட்டது என்று சொன்னாலும் பிழையில்லை. இப்போ மத்திய கிழக்கில் நிறைய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. சவுதி அரேபியா இருக்கிறது, ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கிறது, குவைத், கட்டார், இப்படி பல நாடுகள் இருக்கும்போது ஈரான் மீது இப்படி ஒரு திடீரென போய் தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம்? ஒரு சொல்லில் சொல்வதாக இருந்தால் வணங்காமுடி என்று சொல்ல வேண்டும். வணங்காமுடி என்பது நாங்கள் அந்த காலத்தில் கண்ட ஒரு திரைப்படம் வணங்காமுடி என்ற ஒரு வசனத்துக்குள் எல்லா விடயங்களும் அடங்கும். நான் அடிமைப்பட மாட்டேன், இவர்கள் சொல்லுகின்ற சொல்லுக்கு நாங்கள் அடிமைப்பட மாட்டேன், இவர்கள் என்னுடைய உரிமையை பறிக்க பார்க்கின்றார்கள், நான் அடிமைப்பட மாட்டேன், இதற்குத்தான் நான் போராடுவேன், எழுந்து நிற்பேன் என்று சொல்லுகின்ற இந்த விடயங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு சொல்லில் நாங்கள் கூறுவதாக இருந்தால் அது வணங்காமுடி என்று சொல்வோம். வணங்காமுடி என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை அல்லது தமிழ் பேசுகின்றவர்கள், தமிழ் நன்கறிந்தவர்கள் வணங்காமுடி என்றால் அதற்கு இதுதான் அர்த்தம் என்று புரிந்து கொள்வோம். எனவே இங்கே ஈரானுக்கு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. கடந்த அணு ஆயுதங்களை செய்கின்றார்கள் என்று சொல்லி, அல்லது அணு உற்பத்தி நிலையங்களை வைத்திருக்கின்றார்கள் என்றோ, அல்லது யுரேனியம் செறிவாக்கல் பற்றிய ஒரு சந்தேகமோ இப்படியெல்லாம் எழுப்பப்பட்டு அவர்கள் இதுகளை கட்டுப்படுத்துங்கள், சர்வதேச ரீதியில் கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். அமெரிக்கா உட்பட சில வல்லரசுகள். அது ஈரானின் பக்கத்தில் பார்க்கும் பொழுது அப்படியாக ஒன்றும் இல்லை. அவர்கள் தன்னை நல்ல விடயத்துக்கும் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்கும் பயன்படுத்துவதாக தெரிகிறது. எனவே அவர்கள் சொல்ல இல்லை, உங்களுடைய உடன்பாட்டுக்கோ உங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கோ உங்களுடைய நிபந்தனைகளுக்கோ அடிப்படைய மாட்டேன் என்று பல சந்தர்ப்பங்களில் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் உலக சமாதானத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம், உலக சமாதானத்தை கட்டியெழுப்ப நாங்கள் ஒத்துழைப்போம், இந்த விடயத்தையும் வலியுறுத்தினார். ஆனால் இந்த சில வல்லரசு நாடுகளுக்கு அந்த விடயம் அப்படி சொல்வதில் அவர்களுக்கு திருப்தி இல்லை. ஈரானை நாங்கள் எங்களுக்கு உணரக்கூடிய வகையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கு நிபந்தனையை கொண்டு வர வேண்டும், அதற்கு அடிபணிய வேண்டும். அதற்கு அவர்கள் உதாரணமாக காட்டுவது இப்போ ஈராக்குக்கு என்ன நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னர், இப்படியாக ஒவ்வொரு நாடுகள். எனவே ஈரானுக்கும் அதே மருத்துவத்தை கொடுக்கலாமா, அதே தாக்கத்தை கொடுக்கலாமா என்ற ஒரு நப்பாசை. ஆனால் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியான விளைவுகளை அல்லது முடிவுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எங்கு நாங்கள் தேவையில்லாமல் கை வைக்கின்றோமோ அந்த இடத்தில் கை சுடப்படக்கூடிய அல்லது கையை சுட்டுக்கொண்ட அல்லது விரலை சுட்டுக்கொண்ட சந்தர்ப்பங்கள் வரும். அப்படியான சந்தர்ப்பங்களை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன், ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னர் வியட்நாமோடு ஏற்பட்ட போரிலே, அண்மையில் நான் வியட்நாம் சென்றிருந்தேன் ஒரு
சில 2-3 மாதங்களுக்கு முன்னாடி. நிறைய அனுபவங்கள் இருக்குங்க. அந்த வியட்நாமில் நாங்கள் சில சுற்றுலா தலங்கள் என்று இருந்தது. அதாவது சுற்றுலா இங்கே இலங்கைக்கு வந்தால் சுற்றுலா தலங்கள் என்று இருக்கிறது, சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற தன்மை, வரலாற்று பதிவுகளை கொண்ட தலங்கள். அதிலே சில இடங்களை காண்பித்தார்கள். எந்த இடத்தில் வியட்நாம் துருப்பினர் பதுங்கி இருந்து அமெரிக்க துருப்பினருக்கு தாக்கினார்கள், அவர்களை தாக்கினார்கள், எந்தெந்த இடங்கள் எல்லாம் பதுங்கு குழிகள் எல்லாம் அமெரிக்கர்களுக்கு ஒரு பாரிய சவாலாக அமைந்தது என்பதை எடுத்து காட்டினார். இந்த இடங்கள் என்ன நடந்தது என்றால் அமெரிக்கர்களுக்கு அந்த வரைபடத்தை படித்துக் கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. புரியாத புதிராக இருந்திருக்கிறது, இன்றும் அது புரியாத புதிராக இருக்கிறது. ஆக எங்கெல்லாம் பதுங்கு குழிகள் இருக்கிறது, எங்கிருந்தெல்லாம் வெடிச்சத்தம் வருகிறது, எங்கிருந்தெல்லாம் இங்கே குண்டு தாக்குதல் வருது, பீரங்கி தாக்குதல் வருகிறது என்பது தெரியாமல் போனது. இதுதான் அவர்கள் அதிலிருந்து பின்னடைவு காண்பதற்கு காரணம் அமெரிக்கர்கள். ஆகவே அமெரிக்கர்கள் பின்வாங்கினார்கள். ஒரு சிறிய நாட்டிடம் வியட்நாம் என்பது அந்த அளவு பெரிய ஒரு நாடல்ல. இன்று கூட நாங்கள் வியட்நாமை பார்த்தால் அங்கு வறுமை இருக்கிறது. அங்கே பல விவசாயம் தான் முக்கியமான பொருளாதாரமாக இருக்கிறது. விவசாயத்தை பல நிலங்கள் இருக்கின்றன, தரிசு நிலங்கள், விளை நிலங்கள் இருக்கின்றன, எல்லா நிலங்களிலும் விளைச்சல் இருக்கிறது. வறுமை கோட்டுக்கள் தான் வாழ்கிறார்கள். அவர்களுடைய தனிநபர் வருமானம் கூட சற்று குறைவாக தான் இருக்கிறது, இலங்கையோடு ஒப்பிடும்போது கூட குறைவாக தான் இருக்கு. இருந்தாலும் உழைப்பாளிகள் பலர் இருக்கிறார்கள் அங்கே. அவர்களுக்கு மனதிலே நான் இப்பொழுது கூட சொல்லலாம், அவர்கள் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் மனதிலே ஏதோ ஒரு வைராக்கியமும் ஒரு ரோஷமும் இருந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதுதான் அது ஒரு காரணம். இப்படியாக நாங்கள் தெரியாமல் நாங்கள் சில இடங்களுக்கு அநியாயமாக கை வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கங்களில் ஒன்றாகத்தான் நான் இதனை கருதுகிறேன்.